அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்க போறீங்க இந்த ஒரு மணி நேரம். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, யோகாவின் பயன்கள். இந்த யோகா செய்யறதுனால நமக்கு உண்டாகிற பெனிஃபிட்ஸ், அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. டாக்டர் தமிழ்மணி திருநாராயணன் அவர்கள், முதன்மை அரசு மருத்துவர், ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையிலிருந்து நமக்காக நம்ம நேயர்கள் கூட இணைய போறாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ நம்ம யோகா பத்தி இந்த ஒரு மணி நேரம் பேச போறோம். டாக்டர், நீங்க ஒரு மருத்துவர். எதனால உங்களுக்கு யோகாவின் மீது ஒரு ஆர்வம் ஏற்பட்டது? யோகாங்கிறது நம்மளுடைய மனசை காம் பண்றது. அதாவது டாக்டருங்களுக்கெல்லாம் ஒரு டாக்டர் மாதிரி தான் யோகா. ஆமாம், எல்லாருமே சேர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போக வேணாங்கிற அளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இருக்க விஷயம் யோகா மூலமாக நடக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல நன்மைகள் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ஆஸ் அ டாக்டர் எனக்கு யோகாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ யோகாங்கிறது காம், லைக் நம்மளை காம் பண்ணுறதுக்கான விஷயம். அதனால் யோகா பண்ணணும், யோகா பண்ண நல்லது நடக்குங்கிறதுனால நிறைய விஷயம் நல்லா நடந்திருக்கு. அதுக்கு தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். சூப்பர். ஸோ உங்களுக்கும் யோகா பற்றின நன்மைகள் தெரிஞ்சுக்கணும், டாக்டர் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 2986-0038 இல்லை 2499-1014 2498-1726 இந்த எண்களில் ஏதாவது ஒரு எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி நம்ம டாக்டர் கூட நீங்கள் பேசலாம். யோகாவின் பயன்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், இப்போ யோகாவின் பயன்கள் பத்தி பேசும்போது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிக் கொஸ்டின், எக்ஸசைஸுக்கும் யோகாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இப்போ எக்ஸசைஸ் பண்ணா யோகா பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படி இல்லைங்க. எக்ஸசைஸ் பண்ணாலும் கட்டாயமாக யோகா பண்ணலாம். இப்போது நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. யோகா பண்ணால் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, இல்லை எக்ஸசைஸ் பண்ணால் யோகா பண்ணக்கூடாது. அப்படி இல்லை. நம்ம பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுறதோ, நம்ம பாடியை ரிலாக்ஸ் பண்ணுறதோ எல்லாமே யோகாவில் இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறது என்னென்னா உங்களுக்கு லாக்டிக் ஆசிட் செக்ரேட் ஆகும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது. பட் யோகா பண்ணும்போது அப்படி வராது. ஸோ நம்மளோட பாடியில் எல்லாமே குட் திங்ஸ் தான் நடக்கும் யோகா பண்ணுறதுனால. ஸோ கலந்தும் பண்ணலாம். நம்ம எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யோகா பண்ணலாம். அல்லது ஏர்லி மார்னிங் எழுந்ததுக்கப்புறமா ஒரு ½ அன் ஹவரில் நம்ம காலை கடன்லாம் முடிச்சுட்டு ஆல்வேஸ் மார்னிங் பண்ணுறது பெட்டர். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது நல்லது. நம்ம வீட்டில் வெளியில் போக முடியல, நம்ம வீட்டில் தான் இருக்க முடியும்னா நம்ம தாராளமாக நம்ம காலைல பண்ணலாம். ஸோ இதுவும் அதுவும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியதில்லை. எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு கூட யோகா பண்ணலாம் தாராளமாக. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்ததும் யோகா, அப்புறம் எக்ஸசைஸ் இல்லை, எக்ஸசைஸ்க்கு அப்புறம் யோகா. ஓகே டாக்டர். ஆர் மார்னிங் யோகா பண்ணிட்டு ஈவினிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி. இப்போ யோகா ஒரு நாளைக்கு எத்தனை டைம் பண்ணலாம் டாக்டர்? ஒரு நாளைக்கு 2 முறை தாராளமாக பண்ணலாம். பட் மினிமம் 1 டைம் பண்ணுறது நமக்கு டைம் இருக்கும். இருக்கிற அவசர கால டைமில் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி, அதாவது மினிமம் 10 மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் வரைக்கும் தாராளமாக நம்மளுக்கு பண்ண முடியும். இதனால் பெருசாக ஸ்ட்ரெஸ் ஆகாது. பிகாஸ் இட்ஸ் காமிங் டவுன் தானே. இதுலேயே ஸ்பீடாக இருக்கிற சில யோகாசனங்கள்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் பண்ணுறதுனா நம்ம கொஞ்சம் வீக் ஆகாது, நம்ம கொஞ்சம் டயர்ட் ஆகும். ஸோ அதனால் ஒரு முறை பண்ணால் பெட்டர். ஆமாம். ஸோ இப்போ ஒரு குரு வச்சு தான் பண்ணணுமா, இல்லை நம்ம கிட்ட இருக்கிற அவைலபிள் ரிசோர்ஸஸை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறவங்க பிகினர்ஸ்க்கு 100% ஒரு யோகா குரு வைக்கணுங்க. அது இப்போ நிறையா பேர் யூடியூப் பார்த்துட்டோ, இல்லைனா செல்ஃபோன்லேயோ, இல்லை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதுனாலையோ அவங்க பண்ணுற எக்ஸசைஸ் பார்த்துட்டு நம்ம காப்பி பண்ணி பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறது அவ்வளோ நல்லது கிடையாது. ஏன்னா ஏதாவது ஸ்ட்ரெச் ஆனாலோ, மசில் ஸ்பாசம் வந்தாலோ, ஏதாவது தவறாக யோகா பண்ணிட்டாலோ அவங்களுக்கு அதனால் யோகா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்வேஸ் எனிதிங் யோகா பொறுத்த வரைக்கும் வித் த குரு. குருக்கு எப்படி பரதநாட்டியம், கர்நாடிக் மியூசிக் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு ஒரு குரு வைக்கிற மாதிரி யோகா குரு கிட்ட கற்றுக்கிட்டு அதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் அவங்க பண்ணலாம். அதுதான் ஆல்வேஸ் பெட்டர். பட் டோன்ட் ஃபாலோ எனி திங் இன் த யூடியூப்ஸ் அண்ட் ஆல் தட் இதெல்லாம் பார்த்து பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நம்ம ஏதோ பண்ணுறோம் டாக்டர், யோகா நம்ம தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பண்ணுறோம். கரெக்ட். திடீர்னு ஏதோ ஒன்று நம்மளோட பாடியை ஹர்ட் பண்ணிடுது. ஏன்னா நம்ம முறையாக ஒரு குருவை வச்சு பண்ணல. கரெக்ட். இப்போ என்ன பண்ணுறது டாக்டர் அந்த மாதிரி ஆகும்போது? நம்ம நீங்க சொல்றது வித்அவுட் யோகா டீச்சர், நம்ம ஏதோ ஒரு ரிசோர்ஸை வச்சு நம்ம பண்றோம், நமக்கு நாமளே பண்ணிக்கிறோம் மாதிரி. ஆமா, இமீடியட்டா நீங்க மசில்ஸ் பாசமோ, இல்லைன்னா சில பேருக்கு கீழே தரையில உட்காந்து எதுக்கு டக்குன்னு முடியாது. ஒரு above 40+ இருக்கிறவங்க தரையில உட்காந்து முட்டி ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருந்தா அதெல்லாம் தான் நம்ம யோகா குரு வச்சு நம்ம பார்க்கணும்னு. ஸோ ஒரு வேளை அவங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா அருகாமையில டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். மேபி அவங்களுக்கு ஏதாவது ஸ்பாசம் தான் ரிலீஸ் பண்ணி விடுவாங்க, ஆர் மைல்ட் ஃபிசியோ கூட பண்ணுறது பெட்டர்.
பெட்டர். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஆர் இம்மீடியட்டாக அவங்களோட அருகாமையில் உள்ள மருத்துவரை அணுகி இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னால் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் அவங்க கைட் பண்ணுவாங்க என்ன பண்ணணுன்ட்டு. அதுக்கு நீங்கள் அந்த நேரத்துக்கு நீங்கள் யோகா குரு தேடணும்னு அவசியம் இல்லை. யூ ஜஸ்ட் ரீச் யுவர் டாக்டர், பக்கத்தில் இருக்கிற டாக்டர் நீங்கள் பார்க்கலாம். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க யோகானாலே காம்னஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த காம்னஸ்க்கு என்ன பண்ணலாம் டாக்டர் யோகா டைமில்? யோகா டைமில் அங்கே யோகாவில் வந்து மெடிடேஷன் ஒன்று இருக்குது. அதாவது நம்ம கட்டுப்படுத்த நம்மளுடைய இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். நம்ம ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ எல்லா காரணத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி ஆர் காலேஜு ஒர்க்கு இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாத்தையும் காம் டவுன் பண்ணணுன்னா நம்ம மெடிடேஷன் பண்ணணும். நம்ம சொல்லலாம், நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் இப்போ ஆஃப் லேட் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வருது. கார்டியாக் ப்ராப்ளம் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, சடனாக ஒர்க் அவுட் பண்ணும்போது மயக்கம் வந்து இறந்து போகிறது வருது. நீங்களே பார்ப்பீங்க, திடீர்னு ஸ்பீச் கொடுக்கும்போது திடீர்னு வருது. ஸோ நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஹார்மோன்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஆஸ் அ ஃபீமேல் நம்ம லேடிஸ்க்கு நிறைய ஹார்மோனல் இஷ்யூஸ் வரும். அவங்க மெனோபாசல் ஆர் டூரிங் மென்ஸ்ட்ருவேஷன் இந்த மாதிரிலாம். இது அந்த நிறைய லேடிஸ்க்கு கேர்ள்ஸ்க்கெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. காலேஜ்லாம் போய் பேசும்போது பெரிமென்ஸ்ட்ரல், அதாவது ப்ரீ மென்ஸ்ட்ரல் டென்ஷன், அதாவது பிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, இரிட்டேஷன், கோவமெல்லாம் வரும் பெண்களுக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி, மாதவிடாய்க்கு, இதெல்லாத்துக்குமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிஜமாலுமே யோகா வந்து யூஸ் ஆகுது. அதை தவிர இந்த மெடிடேஷன், அதாவது ஒரு 10 minutes வந்து நம்மளை காம் டவுன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு இடத்துல உட்காந்து கண்ணை மூடி, இது வந்து ஜாதி மதம் இனமொழிங்கிற விஷயங்கள் கிடையாது யோகாவுக்கு. நிறைய அதுவும் சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. யோகானா ஒன்லி இந்த விஷயந்தான், சாமி கும்பிடுற விஷயந்தான். அப்படி கிடையாது. நம்மளை காம் பண்ணுறது, ஒரு நிலைப்படுத்தி நம்ம மைண்டை மென்டலி நம்ம ஸ்ட்ராங் பண்ணி நம்ம ஹார்மோன் பேலன்ஸை சரிப்படுத்தி நம்மளை புரிஞ்சுக்கிற ஒரு விஷயந்தான் அந்த யோகா. யோகாவில் ஒரு பார்ட்டு தான் மெடிடேஷன். அப்புறம் முத்ராஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது நம்ம வந்து ஓடுற அருவி மாதிரி, வாட்டர் மாதிரி நம்ம அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். அலையடிக்காத கடல் மாதிரி இல்லாமல் நம்ம சாஃப்டாக போகிற மாதிரி நம்ம லைஃபே நம்ம ஸ்மூத் நம்ம புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுற சூரிய நமஸ்காரம் இருக்குது. அப்புறம் நிறைய ஆசனாஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் இன்டெப்த் ரொம்ப டீப்பாக போகணும்னா. பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா 30 minutesலேருந்து 45 minutes எவ்ரிடே நம்மளுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னா நம்ம வந்து இந்த ஹாஸ்பிட்டல் போகிறது நான் டாக்டராகவும் சொல்லி தான் ஆகணும், ப்ரிவெண்ட் பண்ணலாம். அண்ட் நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, நம்ம கொஞ்சம் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தலாம். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 55 வயசு வரைக்கும் தான் டாக்டரோட வாழ்க்கைன்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபு. அதே போல் இப்போ இருக்கிற ரன்னிங்கில் சொன்ன மாதிரி டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் அட்டாக்கு, கேன்சர் ரொம்ப வருது. இது எல்லாத்தையும் ப்ரிவெண்ட் பண்ணோம். நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுறோன்னா அதுக்கு யோகா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ உங்களுக்கு ஒரு ஆசை வராது. இப்போ நான் இன்றைக்கி ஒரு பிரியாணி சாப்பிடணும் நம்ம ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு கூட அப்படி தான் தோணும். நைட்டு 12 மணிக்கு திடீர்னு தோணும், என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு எனக்கு பிரியாணி வேணும்னு கேட்பேன். அந்த மாதிரி இருக்கிற டென்ஷன் கூட, ஆசை கூட இந்த யோகா பண்ணும்போது நாளைக்கு சாப்பிடலாமேன்னு தள்ளி வைக்க முடியும். உனக்கு மன கட்டுப்பாடு இருக்கும். அந்த கட்டுப்பாடெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக யோகா பண்ணுறவங்களுக்கு தான் வரும். அதுவும் இல்லாமல் உடலை வந்து நம்ம கட்டுக்கோப்பாக வச்சுக்கலாம். இப்போ வந்து 90 இயர்ஸில் வைஜெயந்திமாலா அம்மா வந்து பெரிய பரதநாட்டிய டான்ஸர், கலைஞர், உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து இன்னும் அழகாக டான்ஸ் பண்ண முடியுது, அவங்க பண்ண முடியுது, அவங்க ஸ்கின் நல்லாயிருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா அந்த யோகா தான். நம்மளுடைய ஊளைச்சதைன்னு சொல்லிட்டு எக்ஸஸ் ஃபேட் இருக்குதுல்ல, அங்கங்கே ஃபேட்டு டெபாசிட் ஆகிருக்கும் பாடியில். இது எல்லாத்தையும் சரிப்படுத்தி ஒரு அழகான கட்டுக்கோப்பான உடல்நிலை வைக்கிறதுக்கு நம்ம வந்து எத்தனையோ விஷயங்கள் நம்ம நிறைய ஆக்ட்ரஸ் அவங்களாம் பார்க்குறோம். ஆனால் அவங்க உடலில் நல்லா வச்சுருக்கிறாங்கன்னா அவங்க டெய்லி காலையில் எழுந்ததுக்கப்புறம் யோகா பண்ணுறாங்க. யார் வேணால் இன்டர்வியூ பாருங்கள், நான் வந்து ஒரு 15-20 minutes 30 minutes யோகா பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அவங்கள பார்த்து ட்ரெஸ் பண்ணுறது தவிர பண்ணுறோம். ஆனால் அவங்கள பார்த்து ஏன் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது? உண்மைதானா டாக்டர்? யோகாங்கிறது நம்மளுடைய அழகு சம்மந்தப்பட்ட 100% உண்மை. ஏன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஹார்மோனை செக்ரெட் பண்ண வைக்கிறது. இப்போது ஹார்மோன் வந்து சில பேருக்கு ஒபிசிட்டி. நான் இப்போ ஒரு யூடியூப்பில் அது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு டாக்டர் ஒருத்தங்க இன்டர்வியூ கொடுத்தாங்க. அப்போ நான் கேட்டபோது 6 மணி நேரம் தொடர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1 packet ஆஃப் சிகரெட். அதாவது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தால் ஒரு சிகரெட் வந்து ஒரு சிகரெட்டே அவ்வளோ நம்மளை கஷ்டப்படுத்தும். பட் 1 packet ஆஃப் சிகரெட் எவ்வளோ கஷ்டப்படுத்தும் நம்ம பாடியை, நம்ம லங்ஸை. பட் இந்த யோகாங்க நான் ஏன் சொல்ல வரேன்னா, லேக் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ண முடியல, வாக்கிங் போக முடியல, ஜிம் போக முடியல, ட்ரெட்மில் பண்ண முடியல அப்படின்னு இருக்கிறவங்க கூட வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும், மென்டல் ஸ்ட்ரென்த்தை சரிப்படுத்தணும், ஸ்டெபிலிட்டி வரணும், ஹார்மோன் இம்பேலன்ஸை சரிப்படுத்தணும், இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்,
பெண்களுக்கு இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னா யோகா பண்ணாங்கன்னா வெயிட்டையும் கட்டுக்கோப்பாக வச்சுக்கலாம், ஹார்மோனையும் பேலன்ஸ் பண்ணலாம், மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் சரிப்படுத்தலாம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பில் வாழலாம், நல்ல தூக்கம் வரும், 7 மணி நேரத்துக்கு நல்லா தூங்கலாம். இதுக்கெல்லாமே தனித்தனி விதத்தில் யோகா இருக்குது. ஓகே. ஸோ அதை உண்மையிலேயே நம்ம வந்து யோகா பண்ணி தான் ஆகணுங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட நான் வந்து உணர்கிறேன். இப்போ என்ன நம்ம எதாவது விட்டு போனால் கூட நம்ம ரெகுலராக பண்ணணும், பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு எனக்கே ஆஸ் அ பர்சன் உணரும்போது கேட்குற ஆடியன்ஸ்க்கு கட்டாயமாக இது புரியும் நான் நினைக்கிறேன். சீரியஸ்லி. ஸோ நம்ம தொடர்ந்து நம்ம டாக்டர் கிட்ட யோகாவோட பயன்கள் குறித்து பேச போகிறோம். நீங்களும் டாக்டர் கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா, யோகாவை குறித்து பேச வேண்டும் என்று நினைத்தீர்கள் ஆனால் கால் பண்ணுங்கள் 29860038 இல்லை 24991014 இந்த எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இப்போ நம்ம கூட பேசுகிறதுக்கு லிசனர்ஸ் இருக்காங்க, அவங்களோட நம்ம பேச போகிறோம். வணக்கம். அடடா. ஓகே. ஸோ கட் ஆயிருச்சு. நீங்கள் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, டாக்டர் கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 24991014 இந்த எண்களுக்கு. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். நிகழ்ச்சியில இணைகிற முதல் நேயர் யார் இங்கிருந்து? சண்முகம் பேசுறேன் மேடம். சண்முகம், டாக்டர் கிட்ட பேசலாம் சார். ஹலோ சண்முகம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? டாக்டர்மா தூக்கம் சுத்தமா வரலங்க. ஆமா, எல்லாத்துக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. இல்ல ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன 37 வயசு, எனக்கு 60 வயசு ஆகுது. சரிங்க. 37 வயசுல தூக்கம் அடி வாங்கிடுச்சு. அப்புறம் ஒரு 15 வருஷம் ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர்ல சேர்ந்தேன். சரிங்க. அங்க வந்து காலையில 1 hour வந்து எக்ஸசைஸ், யோகா, மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க. கரெக்ட். அதன் பிறகு வந்ததுக்கு அப்புறம் தூக்கம்லாம் நல்லா ஆச்சு. நான் மறுபடியும் அதை கண்டினியூ பண்றதை விட்டுட்டேன். இப்போ திருப்பி சுத்தமா தூக்கலாம். அதையே அந்த பயிற்சி கண்டினியூ பண்ணலாமா இல்ல வேற? நீங்க இப்போ புதுசா இப்போ 15 வருஷம் ஆச்சு இல்லைங்களா? உங்களுடைய வெயிட் எவ்வளோ, உங்களுடைய ரத்தத்தோட அளவு எவ்வளோ, எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இப்போ யோகாங்கிறது மாதிரி எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் யோகா தான். அதாவது சில எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? கார்டியாக் பேஷண்டாக இருந்தாலும் சரி, ஆப்ரேஷன் பண்ண இருந்தாலும் சரி, கேன்சர் பேஷண்ட் இருந்தாலும் சரி, எல்லாருமே யோகாவை பண்ணலாம். ஆனால் ஒரு குரு ஒருத்தங்க போய் பார்த்துருங்களேன், ஒரு சென்டரில் போயிட்டு ஒரு குரு பார்த்து எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுங்க. நான் தான் அடிக்கடி நிறைய இடத்துல சொல்லுவேன். நான் ஒரு நிறைய இடத்துல சீஃப் கெஸ்டாக போகும்போது 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் அறிஞன், 5 மணிக்கு எழுபவன் ஞானி, 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவன் வந்து எருமை என்று சொல்வேன் நாம் சொல்லுவோம். ஆமாம். ஸோ அந்த இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா தூங்குறது இல்லை. லேட் நைட் தூங்கிட்டு காலைல சீக்கிரமும் எந்திரிக்க முடியுதில்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 7 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்கணும். அதுக்கு நீங்கள் வந்து யோகா பண்ணுங்கள். நீங்கள் அருகாமையோட யோகா சென்டர் போய் பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? டாக்டர்மா அவங்க வந்து சொல்லி கொடுத்தவங்க முறையான பயிற்சி பட்டவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆமாம். ஆனால் நீங்கள் அந்த பயிற்சியை நீங்கள் ஸ்லோவாக பண்ணலாம், உங்களுக்கு தெரியும் தான். பட் உங்கள் பாடி இப்போ எப்படி இருக்குன்னு தெரியாதுல, 15 வருஷம் ஆச்சு இல்லைங்களா? ஸோ ஒரு வயசு தான் இது, உடம்பு ஒன்றும் மாற்றம்லாம் இது இல்லை. அப்படின்னா நீங்கள் முதல்ல பிராணாயாமம் பண்ணுங்க, நல்லா மூச்சு பயிற்சி பண்ணுங்க, இன்ஹேலேஷன் எக்ஸலேஷன் இருக்கு இல்லையா, உள்ள மூச்சு இழுத்து வெளியே விடுறது, அந்த மாதிரி பண்ணுங்க. மைல்டு எக்ஸசைஸ், மைல்டாக யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் குருவை ரீச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. டாக்டர் இப்ப சொன்னாரு தூக்கம், இதுதான் என்னோட அடுத்த கொஸ்டினா இருந்துச்சு, அவரே எடுத்து விட்டாரு. சோ தூக்கமின்மைக்கு நம்ம யோகா வந்து ஒரு சிறந்த மருந்தா இருக்குமா? ஆமா, தூக்கமின்மைக்கு ஆக்சுவலிங்க இதுவும் யோகாங்கிறது வந்து மெடிடேஷன். நான் சொன்ன ஆல்ரெடி முத்ராஸ், அதுக்கப்புறம் இந்த யோகாசனம், இந்த மாதிரி ஆசனாஸ் எல்லாம் இருக்கு. இப்போ வந்து சில ஆசனம் பண்ணும்போது படுத்துக்கிட்டே கூட சில சமயம் பண்ண முடியும். இப்போ தூங்கும்போது சில உறுப்புகளை நினைச்சுக்கணும். இப்போ பிரெயினை நினைச்சுக்கிட்டு, இது கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் தான். ஓகே. நினச்சிக்கிட்டு எனக்கு தூக்கம் வருது, நம்ம மனசுலையே நினைக்கணும் நமக்கு தூக்கம் வருதுங்கிற மாதிரி டீப்பாக திங்க் பண்ணிவிட்டு கண்ணை மூடி இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாக அப்படியே உங்களுக்கு தூக்கம் வந்துடும். இதுக்குன்னு தனித்தனியான முத்ராஸ்லாம் கூட இருக்குது. ஸோ இது பயிற்சி கரெக்டாக போய் கற்றுக்கிட்டா அது வந்துடும். ஆனால் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு இந்த யோகாவில் வந்து தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியம். நல்ல ஹெல்ப் பண்ணுது. டீப் ஸ்லீப், அதாவது தூக்கத்திலேயே டீப் ஸ்லீப் இருக்குது, மேலோட்டமாக தூக்கம் இருக்குது. நமக்கு தெரியும்ல. சில பேர் சொல்லுவாங்க நான் படுத்திருந்தேன் ஏஞ்சி பார்த்தா முழிச்ச மாதிரியே இருந்துச்சு, தூங்குன மாதிரியே இல்லை. நிறைய பேர் இந்த காலத்தில் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப அன்ஹெல்தி. ஸோ நம்ம டீப் ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த டீப் ஸ்லீப்புக்கு இந்த யோகா ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது வந்து ரெகுலராக பண்ணும்போது, சும்மா நான் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணேன் எனக்கு தூக்கம் வரலன்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம எந்த பயிற்சியுமே முறையாக கற்றுக்கணும். அது வந்து முழு முயற்சியோட வேலை செஞ்சோன்னா நம்மளுக்கு கட்டாயமாக அது பெனிஃபிட் இருக்கும். ஸோ கட்டாயமாக பண்ண சொல்லலாம். சூப்பர். நான் டாக்டர் கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கொஸ்டின் வச்சிருக்கேன், ஆனால் லிசனர்ஸ் வந்துட்டே இருக்காங்க, அவங்களோட பேசிடுவோம். வணக்கம். ஹலோ.
ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து? ஹலோ வணக்கம், நான் வரதராஜன் மயிலாப்பூர்ல இருந்து. நம்ம டாக்டர்கிட்ட பேசினாங்கய்யா. வணக்கம் டாக்டர். வரதராஜன் சார் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். எனக்கு வயசு 85. ஓ சரிங்க. பட் ஐ அம் ஹெல்த் ஹெல்த்தி. உங்க வாய்ஸ் கேட்டா 45 வயசு மாதிரி இருக்கே. எல்லாரும் சொல்றாங்களா? 40 வயசு கடன் கொடுத்துட்டீங்க. வெயிட் ஜாஸ்தி இருக்க மாட்டேன், 45 46 மேல போவாரு. சூப்பர் சூப்பர். ஓகே. வாவ். இப்ப வந்து எனக்கு என்ன பிரச்சனைன்னா, சொல்லுங்க. இடது கால் முத்திர கொஞ்சம் கால் ப்ராஸ்டேட் பிரச்சனை வந்திருக்கு. அது சரியாகுமா? ப்ராஸ்டேட் பிரச்சனை வந்திருக்கு, சரியாகுமான்னு கேட்குறீங்களா? இதுக்கும் யோகாக்கும் சம்மந்தம் இல்லை ஆக்சுவலாக. பட் ஆஸ் அ டாக்டராக நான் உங்களுக்கு சொல்ல முடியும், எப்படி வந்து நம்ம வயசில் எலும்பு தேய்மானம் மாறுது, எப்படி வந்து நம்ம ஏஜ் ஆக ஆக சில விஷயங்கள் நடக்கிறது மாதிரி பெண்களுக்கு எப்படி கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் வர மாதிரி ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் இருக்குது. இந்த ப்ராஸ்டேட் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே சில பேர்த்துக்கு கொஞ்சம் பெருசாக வீங்க ஆரம்பிக்கும். இதுலேயே பினைன் அண்ட் மெலிக்னன்ட் 2 விதம் இருக்குது. பினைன் வந்து பெருசாகும். இதனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஸ்கேனில் தான் கட்டாயம் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே அடிக்கடி யூரின் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். யூரின் போனால் கூட கொஞ்சம் ஃபுல்லாக போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சில சமயம் லோவர் அப்டவுன் பெயின் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது கட்டாயமாக நீங்கள் டாக்டரை ரீச் பண்ணணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ப்ராஸ்டேட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். பட் 85 இயர்ஸுங்கிறதுனால உங்களால் மேனேஜ் பண்ண முடியும்னா, உங்களுக்கு மெடிக்கலி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா, யூரினரி இன்ஃபெக்ஷன் இல்லை, யூரின் போகும்போது கொஞ்சம் உபாதைகள் இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு விட்டுடலாம். எனக்கு ஒண்ணு அப்பனா இக்னோர் பண்ணிடுங்க. அப்பப்போ ஸ்கேன் மட்டும் பண்ணி நல்லா இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சரி. அதனால பிரச்சனை இல்ல. ஓகே. யோகால வந்து அதை குறைக்க முடியாது. பட் அது பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் கூட இந்த யூரின் போகிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். பட் அது கூட உங்களோட வயதுக்கு கொஞ்சம் மேபி கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் இந்த வயிறு இழுத்து பிடிச்சி ஒரு 1 2 3 5ன்னு சொல்லிட்டு ஸ்லோவாக இன்ஹலேஷன் எக்ஸலேஷன், அதாவது மூச்சு பயிற்சி மாதிரி கொஞ்சம் லைட்டாக பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். பட் இது நார்மல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்டும் இல்லை, வெறுமனே ப்ராஸ்டேட் மட்டும் தான் பெருசாக இருக்குன்னா நீங்கள் அதை கண்டுக்காம, அதுதான் அப்படி இருந்துச்சுன்னா மாத்திரம் நீங்கள் டேப்லெட்ஸ்ன்னு டாக்டரை போய் பக்கத்தில் பார்த்து உங்களுடைய ஏதாவது உங்களுக்கு பிபிஓ இல்லைன்னா உங்களுக்கு சுகரோ உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கோ எதுவுமே கிடையாது. அப்படியா? எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து 68 இயர்ஸ்ல வந்து எனக்கு தைராய்டு இருந்தது. தைராய்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனையும் இல்ல. சூப்பர் சூப்பர். நீங்க பக்கத்துல இருக்க டாக்டர் பார்த்து அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. பட் பயப்பட வேண்டாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நார்மலா மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணுங்க. இந்த ப்ராசஸ்ல மருந்து ஒரு மாதிரி தான் சாப்பிடுறேன். சரி. தேங்க் யூ. அடுத்த நேட்ட பேசுவோம். வணக்கம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து? நான் சந்திரசேகர் பேசுறேன் மேம், வேலூர் கட்பாடியில இருந்து. வணக்கம் சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் முன்னாடி ஏதோ ஒரு வாட்டி உங்களோட பேசின மாதிரி எனக்கு ஞாபகம். சொல்லுங்க. ஆமா பேசிருக்கோம். ஆமா, ஏதோ பிளட் சம்பந்தப்பட்டது பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். சொல்லுங்க மேம். இப்போ வந்து எனக்கு என்ன क्वेश्चनனா, ஒருத்தருக்கு ஃப்ரீக்வென்ட்டா யூரினேஷன் வந்திருக்கு அப்படின்னா சரி, அதற்கு எதனுடைய அந்த சிம்டம் அப்படிங்கறது ஒண்ணு. ஓகே. ரெண்டாவது வந்து இந்த சுகருடைய லெவல்ஸ் அப்படிங்கறது அதிகமாக இருக்கும் பொழுது கிட்னில பொதுவா ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கறாங்க. எந்த அளவுக்கு உண்மை, அந்த எவ்வளவு லெவல்ஸ்க்கு மேல இருந்ததுன்னா அது ரொம்ப காஷியஸா இருக்கணும். எனக்கு இத பத்தி சொல்லுங்க. இப்போ வந்து நீங்க டயபெட்டிஸ் பத்தி கேட்டிருக்கீங்க, இன்னொன்று வந்து யூரினேஷன் அடிக்கடி வரது பத்தி கேட்குறீங்க. இப்போ அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு வயசுக்கு மேலே வந்து நம்ம பாடியில் மசில்ஸ் வந்து லூஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கும் யோகாவுக்கும் சம்மந்தம் இருக்கு, நான் சொல்லிதான் ஆகணும். நம்மளோட மசில்ஸை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதும் டைட்டன் பண்ணுறதும் இந்த யோகாவோட வேலை. ஸோ நம்மளுடைய ஹார்மோன்ஸையும் கண்ட்ரோல், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹார்மோன்ஸையும் இது கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ நீங்கள் அடிக்கடி யூரின் வருதுங்கிறது வந்து யூரின் இன்கான்டினன்ஸ் நம்ம சொல்லுவோம் இப்போ ஃபீமேல்ஸ்க்கு. ஏன்னா டெலிவரி ஆன பெண்கள், இது நான் கட்டாயம் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். டெலிவரி ஆன பெண்கள் வந்து சில பேர் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க, வெயிட் தூக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க, பாடி ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. உடனே வந்து குடம் தூக்குறதோ இல்லை பக்கெட் தூக்குறதோ இந்த மாதிரி நிறையா லிஃப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா கர்ப்பப்பை இறக்கமாகவோ அல்லது வந்து வயிறு வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரியோ எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன் வராமல் இருக்கணும்னா
இந்த மாதிரி பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு யோகாவில் ஒரு டைப் இருக்குது. அதாவது கர்ப்பப்பைய ஏரியா இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்த பெண்களுக்கு நான் சொல்கிறது, இது எந்த பெண்கள் கேட்டிருந்தாலும் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் பண்ணணுங்க. அதுவும் நம்ம ப்ராப்பரான கைடன்ஸோடு பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா சில பேர்த்துக்கு தையல் போட்டிருப்பாங்க, கீழே அடியில் தையல் போட்டிருப்பாங்க, அல்லது சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அது விட்டுறக்கூடாது. கடைசியில் இந்த டாக்டர் சொல்லி கொடுத்தாங்கன்னு என்ன சொல்லிடக்கூடாது நீங்கள். ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் அருகாமையில் அணுகிக்கங்க. அதுக்கப்புறமா யூரினரி இன்கான்டினன்ஸ் நீங்கள் சொன்னது வந்து இந்த மாதிரி பெண்கள் வெயிட் தூக்கிறதுனால கர்ப்பப்பை இறக்கிறதுனால அது என்ன ஆகும்னா அந்த பிளாடரை அமுக்கிறதுனால அடிக்கடிக்கு யூரின் வர மாதிரி இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது டாய்லெட் தேடி போயிட்டு போனால் தான் ஃப்ரீ ஆகிற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் தாங்க, இது சைக்கலாஜிக்கல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அது நிஜமாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து ஒன்லி திங் இஸ் பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் தாங்க. மாத்திரை மருந்தை விட எக்ஸசைஸ் பண்ணி யோகா பண்ணினாலே, எக்ஸசைஸோட ஒரு பார்ட்டு தான் யோகா, பட் அந்த யோகாவோட ஸ்லோவாக பண்ணணும். எக்ஸசைஸ் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறது, யோகாங்கிறது காமாக ஸ்லோவாக ரிலாக்ஸ்டாக அந்த மாதிரி பண்ணும்போது கண்ட்ரோல் ஆகும். ஓகேயா? மேலுக்கு அப்படின்னா இந்த ப்ராஸ்டேட், இப்போ இதுக்கு முன்னாடி அந்த காலர் பேசினார், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட ப்ராஸ்டேட் செக் பண்ணிக்க சொல்லலாம். அண்ட் அதுக்கும் டயபெட்டிக்கும் சம்மந்தம் இருக்குது. சுகர் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி யூரின் வரும், சரிங்களா? ஸோ சக்கரை இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு ஃபாஸ்டிங் பிளட் சுகரும் போஸ்ட் பண்ண சாப்பிட்டதுக்கு அப்புறமான பிளட் சுகரும் செக் பண்ணணும். HbA1c 3 மாத இடைவெளியில் பண்ணுற ஒரு சுகர் லெவல், அதையும் அவங்க பார்க்க சொல்லணும். எல்லாமே கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா பயப்பட வேண்டியதில்லை. பட் ரொம்ப அதிகமாக அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா அது கட்டாயமாக கிட்னியோட ஃபங்க்ஷன் அஃபெக்ட் பண்ணி அதனால் அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு கூட வரும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ சந்திரசேகர். ஹேவ் அ குட் டே. பை. தேங்க்யூ. வணக்கம், யார் எங்க இருந்து? ஹலோ வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து? நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ். பொன்ராஜ் டாக்டர் கிட்ட பேசலாம். பொன்ராஜ் வணக்கம். பொன்ராஜ் சொல்லுங்க. மாலை வணக்கம். அந்த எந்திரிக்கிறதுக்கு ஒரு 5 விதம் சொன்னீங்களே, அது சொல்லுங்க திருப்பி. எதுக்கு இந்த 5 மணி கூட ஒன்று சொன்னீங்களே, எந்திரிக்கிற டைம் வச்சு சொன்னீங்கல்ல, சொல்றேன். 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவன் நான் சொல்ல மாட்டேன், ஆனாலும் அது எருமை மாடு சொன்னீங்க. இல்ல அந்த எருமை மாடு நானாதான் இருப்பேன், அதான் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேனே. என்னன்னா அந்த நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் நேரத்தை பேசுனீங்க, தூக்கம் வராம இருக்கிறதுக்கு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. அதுக்கு வந்து முக்கிய காரணம் எனக்கு பாத்தீங்கன்னா மன அழுத்தம் அதிகமா இருக்கு. சரிங்க. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இது யோகால பண்ணலாமா? யோகா வேறையா இந்த தியானம் வேறையா? இல்ல, ரெண்டுமே கம்பைன்டு தாங்க. இது வந்து பேரலா தான் இருக்கும். யோகாவோட ஒரு பார்ட் தான் மெடிடேஷன். இப்போ சில பேர்த்துனால உட்காந்து எந்திரிச்சு நின்று பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி படுக்கையா இருக்கிறவங்களோ இல்லை உடல் உபாதை இருக்கிறவங்களோ இல்லை சர்ஜரி பண்ணவங்களுக்கோ ஒரு மெடிடேஷன் படுத்துட்டே பண்ணலாம். கண்ணை மூடிட்டு ஒரு நிலைப்படுத்தி நெற்றி நடுவில் நம்மளோட திங்கிங்கை கொண்டு போய் நிறுத்தி ஒரு சின்ன வயசில் 4 வயசு 5 வயசு மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு அதை பற்றியே ஃபோக்கஸ் பண்ணி நல்லதையே நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன். விவேகானந்தர் சொன்ன மாதிரி, சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார்னா, நீங்கள் எதுவாக நினைத்தாயோ அதுவாகவே ஆகுவாயின்னு சொன்னார் இல்லையா? அது போல் நீங்கள் நல்லது மட்டுமே நினச்சிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லா குட்டி குட்டி நல்ல நல்ல விஷயங்களாம் ஞாபகம் வரும். இது அப்படியே பண்ண உங்கள் பாடி இது அப்படியே காம் ஆகும், உடம்பு சூடெல்லாம் குறையும். சரியா? அந்த ஹார்மோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்ட் நல்ல நார்மலாக செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ரிலாக்ஸ் ஆவீங்க. மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த மூடு வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வரும். இது ஃபஸ்ட்டு இன்னிலிருந்து ட்ரை பண்ணுங்களேன். அந்த 7 மணிக்கு உங்களுக்கு வேண்டாம், சரியா? அடுத்த வாட்டி சொல்ல மாட்டேன். ஓகேயா? ஆல் தி பெஸ்ட். நீங்கள் யோகா பண்ணுங்க, நெக்ஸ்ட் டைம் சொல்லுவீங்க நீங்கள் ஃபோன் பண்ணி. ஓகேவா? தேங்க்யூ. அடுத்த நேர்கிட்ட பேசுவோம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சகோதரி. வணக்கம். மருத்துவர் அம்மா கிட்ட பேசணும். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேன். மேடம், யோகா கலையினால வந்து கூடுமான வரைக்கும் நம்ம மருத்துவமே இல்லைன்னு சொல்லக்கூடிய HIV, எய்ட்ஸ், இப்போ காசு நோய் கூட இருக்கு, அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி ஆஸ்மா, இது போல பல விதமான பிணி நோய், இவைகளை குணமாக்க முடியுமா முழுமையா? அல்லது வந்துவிட்ட நோயை வந்து சிகிச்சை பெற்றுக்கிட்டே வந்து கொஞ்சம் அதை வந்து கூடிய விரைவில் வந்து அதுல இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இன்னொன்னு மேடம் கிட்ட எத்தனை நிலைகள், அதாவது ஸ்டெப்ஸ் இருக்கு யோகத்துல, அதை தெரிஞ்சுக்கினா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. தியானம் செய்கிற போது ஒரு சில உடல்ல வந்து ஏற்படுது மாற்றங்கள். இப்போ கண்ணுல நீர் வடியறது, கொட்டாவியா வர்றது,
இது போலலாம் வந்து ஒரு சில அதாவது ஒரு பரவச மாதிரி ஒரு மயிர்கூச்செறிய அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதை பத்தி கொஞ்சம் விளக்கமும் நேயர்களுக்கும் தெரியணும், எனக்கும் கொஞ்சம் விளக்கமா. இப்போ வந்து முதல் கொஸ்டின் வந்து நீங்க வந்து ஆல்ரெடி இன்ஃபெக்டடா இருக்கீங்க ஒருத்தங்க ஆனாங்கன்னா, ஒரு ஹெச்ஐவியோ இல்லை மஞ்சள் காமாலை ஹெச்சிவியோ இல்லை ஹெப்படைட்டிஸ் பியோ அல்லது டியூபர்குலோசிஸோ வந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் யோகா பண்ணால் குறையுமான்னு நீங்கள் கேட்குறீங்க. யூஸ்வலாக அந்த வைரஸ்னால் வரதான் அந்த நோயெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது வந்து தொற்று நோயின்னு உங்களுக்கு தெரியும். அந்த நோய் வந்துட்டு யோகானால் அவங்களுடைய என்னென்னா யார் எந்த விதத்தில் நோயால் அஃபெக்ட் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து முதல்ல அஃபெக்ட் ஆகுது மைண்டு தான். ஐயோ நம்மளுக்கு வந்துருச்சே அப்படின்ட்டு அதை வந்து காம் பண்ணி, அதான் நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்கேனே, நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நம்மளுக்கு நல்லாயிரும்னு நம்ம நம்ப ஆரம்பிக்கணும். பட் நார்மல் ஆகுதான்னு சொல்ல முடியாது, யோகானால் நார்மல் பண்ண முடியாது இந்த மாதிரி நோய்களை. ஆனால் அவங்களுடைய டென்ஷனையும் அவங்களுடைய இரிட்டேஷனையும் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸையும் கட்டாயமாக குறைக்க முடியும் யோகா பண்ணுறதுனால. அதுக்கு மெயினாக வந்து மெடிடேஷன் ஒரு 20 மினிட்ஸ் பண்ணலாம். காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து காம் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து பேசிக் யோகா பண்ணலாம், சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், நல்ல பிராணாயாமம் பண்ணலாம். நல்லா வந்து டியூபர்குலோசிஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லங்ஸ் தான். ஐ மீன் எனிபடி எல்லாத்துக்குமே லங்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த லங்கோட கெப்பாசிட்டி வந்து நம்ம வந்து பிராணாயாமம் பண்ணும்போது அதோடைய அளவு அதிகமாகுது. ஸோ இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ டியூபர்குலோசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து 100% வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யோகா பண்ணுறது. வித் த மெடிக்கேஷன், வித்தவுட் மெடிக்கேஷன் கட்டாயமாக சொல்ல முடியாது. அதே போல் தான் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கும் அவங்களும் சாப்பிட்ற மெடிசன்ஸ் கட்டாயமாக அவங்க சாப்பிடணும். அதை தவிர இந்த மாதிரி உடல் சம்மந்தப்பட்ட எக்ஸசைஸ்லாம் பண்ணி மன சம்மந்தப்பட்ட யோகாவும் மெடிடேஷன் பண்ணாங்கன்னா அவங்களுடைய லைஃப் வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் நீங்கள் கேட்டது வந்து எத்தனை நிலைகள் இருக்குது யோகாலன்னு. யோகாவில் வந்து ஆரம்பத்தில் வெறுமனே அதாவது எந்த வயசில் ஸ்டார்ட் பண்ணோன்னா 6 வயதுலேருந்து ஆரம்பிக்கலாம். புரிதல், அதாவது நம்ம சொல்கிறது புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு வயசு ஆரம்பிக்கிறதுலேருந்து 100 இயர்ஸ் வரைக்குமே அவங்க வந்து தாராளமாக பண்ணலாம். இது வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. உடம்பு சரியில்லை, நம்மளுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் ஆயிருக்கு, நமக்கு போன் ஆப்ரேஷன் ஆயிருக்கு, எந்த கவலையும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கும்போது மட்டும் அவங்க அந்த 5 நாளைக்கு பண்ண வேண்டாம். 5 நாளோ 7 நாளோ, மற்ற மாதிரி எல்லாருமே தாராளமாக எக்ஸசைஸ் யோகா பண்ணலாம். அப்புறம் சில பேரால் நடக்க முடியாது, நிற்க முடியாது. ஆனால் நான் யோகா பண்ணுறது, உட்காண்ட நிலைமையில் நான் எப்படி பண்ணுறது நீங்கள் கேட்டிங்க, நிலைகள் கேட்டிங்க. உட்காண்டு தான் யோகா பண்ணணும் அவசியம் இல்லைங்க. நம்ம இப்போ சேர்ஸ் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. உட்காந்து நம்ம பெட் மேலே உட்காந்து பண்ணலாம், படுத்துகிட்டே கூட யோகா பண்ணலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு நம்ம ஒரு முத்ரா மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அது தூக்கத்துக்கான முத்ரா பண்ணிவிட்டு யோக நிலையில் கொஞ்சம் நேரம் நம்ம நினைக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வரும். அதுவும் டீப் ஸ்லீப் வரும். இந்த மாதிரி நிலைகள் நிறையா இருக்குது. இதுக்கான குரு தனித்தனியாக இருப்பாங்க. அவங்கள நீங்கள் ரீச் பண்ணி ஒரு ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டு ஸ்லோவாக பண்ணுங்கள். எப்போவுமே யோகாங்கிறது ஒரு ஸ்லோவாக ஸ்டெடியாக இருக்கிற ஒரு ஃபேக்ட். இட்ஸ் நாட் லைக் ஃபாஸ்ட் லைஃப். ஸோ யோகாவை ஸ்லோவாக பண்ணும்போது அது நம்மளுக்கு நல்லது கொடுக்கும். இன்னொன்று, எடுத்த உடனேயே அது வந்து உங்களுக்கு சேஞ்ச் வருமானா டைம் ஆகும். ஆனால் 100% உங்கள் லைஃப்பை வந்து அது மாற்றும் யோகா. இட் வில் கிவ் யூ வெரி குட் இம்பேக்ட் ஆன் யுவர் லைஃப். அதனால தாராளமாக நீங்கள் யோகா பண்ணுங்கள். தடுமாற வேணாம், தயங்கவும் வேணாம். ஸ்டார்ட் இன்னிக்கே. அதனால் நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சூப்பர் டாக்டர். இப்போ அடுத்த நேர் உங்களுக்கு வந்துட்டாங்க. ஓகே, வணக்கம். ஹலோ வணக்கம். யார் இங்க இருந்து? வணக்கம் மேடம். ஏழுமலை பேசலாமா டாக்டர் கிட்ட? வணக்கம் ஏழுமலை சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க. வயிறு பிரச்சனை இருக்கு, வயிறு எரிச்சல். ஓகே ஓகே சார். டாக்டர் கேட்கும் போது பாத்தீங்கன்னா உள்ள வால்வு, இறப்பையோட வால்வு வந்து லூஸா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகே சார். இதுக்கு என்ன இது? உங்களுக்கு ஹெர்னியா மாதிரி சொல்றீங்களா இல்லைன்னா இது மாதிரி ரெக்டஸ் சொல்றீங்களா, பைஃபர்கேஷன் சொல்றீங்களா? ஹெர்னியா எல்லாம் இல்ல மேடம். வால் வந்து லூஸா இருக்கு, இறைப்பையோட வால் லூஸா இருக்கு. சாப்பாடு பர்ன் ஆகும்போது ரிஃப்ளெக்ஸ் ஆகுது. ஓகே ஓகே. ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் சொல்றீங்க. வந்து எனக்கு நான் இந்த ஒமிஸ் மாத்த இது பேர் வந்து நம்ம ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அப்படி நெஞ்சுக்குள்ளே வர மாதிரி ரிஃப்ளெக்ஸ் ஆகுதா நீங்க சொல்றீங்க இல்லீங்களா? ஆமா மேடம். ஓகே ஓகே. இதுக்கு என்ன யோகா பண்ணா சரியாகும்? உங்களுக்கு என்ன வயசுங்க சார்? பின்னாடி உட்கார்ந்து பண்றமே அது சரியாகுமா? உங்களுக்கு என்ன வயசு? 56 மேடம். 56 சார். பேசிக்கலி இந்த யோகா வந்து பண்ணும்போது நாங்கள் உடலோட வெயிட் வந்து கண்ட்ரோலாக வைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களோட வெயிட் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. பேசிக் சார்
60. ஓகே. ஸோ எப்போவுமே சார் நீங்கள் வந்து எடுத்தோடனே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி உங்கள் பாடியை ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி யோகா பண்ண வேணாம். இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்கன்னா முதல்ல பிராணாயாமம் ஆரம்பிங்கோ. அதுக்கப்புறம் நான் பண்ணிட்டு இருக்கேன் மேடம், பிராணாயாமம் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், இந்த காலில் முட்டி போட்டு பின்னாடி இந்த கெட்ட விரல் எல்லாம் மடங்குது இல்ல? ஆமாம் சார். அது மாதிரி பண்ணா வயிறு பிரச்சனை சரியாகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது பண்ணலாம். இப்போ வந்து அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரிஃப்ளெக்ஸ் இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா அதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் தான் சார் நீங்க பண்ண முடியும். அது வந்து உங்களுடைய உள்ள உட்கொள்கிற உணவு இருக்குல்ல, முக்கியமாக நான் சொல்கிறேன் ஆஸ் அ டாக்டராக என்ன சொல்கிறேன்னா, சாயங்காலம் 7 மணிக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருங்க சார். என்ன சாப்பிட்டாலுமே உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் கண்ட்ரோல் ஆகணும்னா. இன்னொரு 2வது விஷயம் என்னென்னா, நைட்டு வந்து ரொம்ப ஹெவி ஃபுட் சாப்பிடக்கூடாது. ஒரு 2 இட்லியோ 2 தோசையோ கொஞ்சம் காரம் கம்மியான உணவு சாப்பிட்டுட்டு ரொம்ப தண்ணி கடகடன்னு குடிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி தான் குடிக்கணும் தண்ணியை. லேட் நைட் வாட்டர் ரொம்ப எடுத்துக்கூடாது. வயிறு உப்புற மாதிரி சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் 3-4 மணி நேரம் கேப் இருக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் சரியாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக யோகா பண்ணலாம். பட் யோகா பண்ணுறதுனால ரிஃப்ளெக்ஸ் சரியாகிறது கொஞ்சம் லேட் ஆகும் சார் ஆக்சுவலி. அதை தவிர நீங்கள் காலையில் வந்து நைட்டு ஊற வச்ச பழைய சாதம் தண்ணி இருக்கு இல்லையா, ஒரு கப்பு ரைஸை வந்து இப்போ ரிசர்ச் பண்ணுங்கள். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கான ஆர்டிக்கல் வெளியில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட இந்த பழைய சாதத்தை வந்து ஒரு பவுலில் வச்சு சாப்பிட்றாங்க சார். ஸோ நைட்டு தண்ணி அரிசி ஊற வச்சு சாதத்தை ஊற வச்சுட்டு ஒரு பிடி சாதத்தை ஒரு டம்ளர் தண்ணியோ இல்லை 2 டம்ளர் தண்ணியோ ஊற வச்சிடணும். அந்த தண்ணியை காலையில் அந்த சாதத்தோடு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு, நீங்கள் சுகர் இல்லை டயபெட்டிக் பேஷண்ட் இல்லைன்னா தாராளமாக தண்ணி மட்டும் நீராகாரம் மாதிரி நீங்கள் குடிச்சிட்டே வரணும். காலை எழுந்துன்னு பல் தேய்ச்சி அதை தான் குடிக்கணும். இது வந்து உங்களோட ரிஃப்ளெக்ஸையும் உங்களோட கேஸ்ட்ரைட்டிஸும் ரொம்ப சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுது. ஒமிஸ் டேப்லெட் சாப்பிட்ருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் இந்த சாப்பிட ஆரம்பிக்கிறச்ச. அண்ட் காரமான உணவுகளும் அவுட் சைட் ஃபுட்டே அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே மேடம், ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. டாக்டர் அடுத்த நேர்கிட்ட பேசுவோம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்கள். டாக்டர் தமிழ்மணி. வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. நீங்க யாரு, எங்கிருந்து பேசுறீங்க? நான் மீட்ல இருந்து ராஜா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ராஜா, சொல்லுங்க. மேடம், ஃப்ரெண்ட் ஒருத்தர் டெய்லர் வேலை செய்யறாரு. சரிங்க. அவங்க எப்பவும் தச்சுக்கிட்டு வெட்டிட்டு இருப்பாங்க துணி மட்டும். சரி. அவங்க நைட்டா படுக்கணும்னா ஒரே காலுக்கெல்லாம் ஒரே வலி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் எந்த மாதிரி யோகா செஞ்சா நல்லா இருக்கும்? ராஜா, ஆக்சுவலா வந்து அவங்க டெய்லர் இல்லையா, கால் ரொம்ப யூஸ் பண்றாங்க. கரெக்டா? ஸோ அவங்க வந்து ரிலாக்ஸேஷன் தான் மெயினாக ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மெடிடேஷன், அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரெச்சிங், பாடியை ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் காம் டவுன் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஃப்ளோர் எக்ஸசைஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அவர் கீழே தரையில் உட்கார முடியுமான்னு நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவரால் உட்கார முடிஞ்சால் ஃபஸ்ட்டு பிராணாயாமம் பண்ணி மூச்சு பயிற்சி பண்ண சொல்லுங்கள். உடம்பை வந்து கொஞ்சம் கூட அவங்கள வந்து இதாக பண்ண சொல்லுங்கள், கண்ட்ரோல் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் காலுக்குன்னு தனியாக எக்ஸசைஸ் இருக்குது, அந்த மீன் யோகா இருக்குது. ஸோ அதை பண்ணலாம். பட் பக்கத்தில் இருக்கிற யோகா சென்டர் எங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கிற டீச்சரோ யோகா ப்ரொஃபஸரோ இல்லை யோகா குருவோ அவங்கள்ட்ட கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ண சொல்லலாம். பட் ரொம்ப நேரம் காலை தொங்க போட்டு வச்சுருந்தாலும் இந்த கால் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே ஒரு ½ அன் ஹவர் உட்காந்துனா 5 நிமிஷம் நடக்க சொல்கிறோம் சார். அந்த மாதிரி அவங்க பண்ண சொல்லுங்க ராஜா. ஓகேயா? அவர் உட்காந்து உணவு சாப்பிடலாமா? நான்வெஜ் எல்லாம் சாப்பிடலாம், ஆனால் எதுவுமே அளவு தான். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எதுவுமே கம்மியாக சாப்பிட சொல்லுங்கள். நல்லதுன்னா பார்த்தீங்கன்னா ஃபிஷ் தான் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மட்டன் ஓகே. அப்புறம் சிக்கன் வந்து நாட்டுக்கோழி சிக்கன் ஓகே. அப்புறம் நாட்டுக்கோழி முட்டை ஆகட்டும், அது ஓகே தான். பட் எதுவுமே வீட்டில் சமைச்சு சாப்பிட சொல்லுங்கள். அவுட் சைட் ஃபுட்டு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அந்த பிரியாணி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் குறைக்க சொல்லுங்கள். அது நல்லது இல்லை. ஓகே, தேங்க்யூ. நன்றி. வணக்கம். மேடம், நான் சென்னை நூம்பல்லேருந்து ஹேமா மேடம். வணக்கம் ஹேமா, சொல்லுங்க. டாக்டர் தமிழ்மணி பேசுறேன். வணக்கம் டாக்டர். எஸ்மா. எனக்கு வந்து 66 வயசு ஆகுது மேடம். சூப்பர். நான் வந்து ஆக்சுவலா ரிட்டையர் ஆகி எல்லா வேலையும் வீட்டுல நானே தான் செய்வேன், யாரும் ஹெல்ப் கிடையாது. சரி. அது வந்து நான் வந்து யோகா ஜாயின் பண்ணேன். எல்லாமே சின்னவங்க தான். நான் கொஞ்சம் ஏஜ்ல இருந்தாலும் எனக்கு தகுந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. போயிட்டு இருந்தேன். எனக்கு எல்லாமே கண்ட்ரோல் ஆச்சு. வெயிட், பிபி, சுகர் எல்லாமே கண்ட்ரோல் ஆச்சு. இப்போ கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்னால யோகா கிளாஸ்க்கு போக முடியல. பக்கத்துல இருந்ததுனால போனேன். அவங்க இப்ப வேற எங்கேயோ தள்ளி போயிட்டாங்க, போக முடியல. பட் நான் மார்னிங் 5:30 6 எழுந்துருவேன். எழுந்து அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் ஓரளவு செஞ்சுட்டு தான் இருக்கேன். சூரிய நமஸ்காரம் மட்டும் எனக்கு செய்ய முடியல. செய்யலாம், முடிஞ்சா செய்யலாம். அதுக்கு வந்து சோம்பேறித்தனமா இருக்கு, அது முடியல. அது
பட் நீங்க இப்ப பழையது சாப்பிடலாம்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமாங்க. அது வந்து எனக்கு சுகர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நான் half டேப்லெட் தான் சாப்பிடுறேன் இப்போ. கண்ட்ரோல் ஆயிடுச்சு. நான் சாப்பிடலாமா? நீங்க அந்த தண்ணி மட்டும் சாப்பிடுங்க, அந்த ரைஸ் வேண்டாம். அந்த தண்ணி மாத்திரம் மேல இருக்கு இல்லையா, வாட்டர் சோப் பண்ணா. இப்ப நாங்க வந்து என்ன பண்றோம், அந்த சாப்பாடு அரிசி அந்த ரைஸோட தண்ணியும் மிக்ஸ் பண்ணி 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தயிர் போட்டு, எங்க வீட்டுல அது மாடு வருது எங்க வீட்டுக்கு. ஆமா, அந்த மாடு பால் கறந்து அதில் உர போட்டு அந்த தயிர் நாங்க சாப்பிட்றோம். கொழு கொழுன்னு இருக்கோம். நீங்க அப்படி சாப்பிடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா மேலோட்டமா இருக்கிற அந்த தண்ணி மாத்திரம் ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க. குடிக்கலாம். யோகா முத்திரையில கூட பண்றேன். தூக்கத்துக்கு வருது, பாத்தீங்களா, உங்களுக்கே தெரிஞ்சிச்சு. வெரி குட். இன்னல் அவுட் எல்லாம் மார்னிங் எழுந்த உடனே 5:30 மணிக்கு எழுந்தா கூட ஒரு 15 நிமிஷம் பண்ணிட்டு தான் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணிட்டு தான் போய் பல்லே தேய்ப்பேன். நான் எம்டி ஸ்டொமக்ல வெந்தயம் ஊற வச்சிருப்பேன் நைட்டு தண்ணியில. அதை எம்டி ஸ்டொமக்ல 1 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் தான் காஃபியே குடிப்பேன். ஓ வெரி குட்ங்க. ஆமா, எனக்கு வெயிட் ரெடியூஸ் ஆயிருக்கு, கண்ட்ரோல். ஆமா, பட் ஆனா சுகர் மட்டும் நீங்க இந்த பழைய தண்ணி குடிச்சா கூட ஹேமா, நீங்க வந்து தண்ணி குடிச்சா அந்த மேல் வாட்டர் தண்ணி குடிச்சா கூட ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணி பாத்துருங்க. பிகாஸ் அது வந்து அஃபெக்ட் பண்ணாததா இருந்தாலும் சேஃப்டி சைடு சாப்பிடுறேன். எனக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டாக்டரே இப்போ மாத்திரை ரெடியூஸ் பண்ணிட்டார். வெரி குட். சேர்க்கறது இல்ல, வித்தவுட் சுகர் காஃபி. சுகரே வாங்குறது கிடையாது. சரி சரி சரி. பட்ஜெட்ல சுகரே கிடையாது. அப்பா, எனக்கு கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க வந்து இந்த பழையது சொன்னீங்கல்ல, அது ஒரு டவுட். அதுக்கு தான் சரி. இப்ப அதான் நான் அப்பவே சொல்றச்சே சொன்னேனே, டயபெட்டிக் இருந்துச்சுன்னா நீங்க அதை சாப்பிடுறது, ஏன்னா ஹைப்போகிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணும். அதனால நீங்க தண்ணி, ஆமா தண்ணி மாத்திரம், ஏன்னா கார்பு டைரக்ட் கார்பு இருக்கு இல்லைங்களா, அதனால நீங்க வந்து இட்லி சொன்னீங்க, நைட் ஹெவியா சாப்பிட வேணாம்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா, இட்லி நைட்டு 3 இட்லி எல்லாம் சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பசிக்குது ஏர்லி மார்னிங். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. அப்படிங்களா? அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஓட்ஸ் கஞ்சி காய்ச்சி சாப்பிடலாம், ராகி கஞ்சி சாப்பிடலாம், இல்லைன்னா பவுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ். இல்லை நம்மளுக்கு இப்போ உங்களுக்கு வயசு 60 சொன்னீங்களே, பப்பாளி கொய்யா எடுத்துக்கோங்க. அப்புறம் நட்ஸ் சாப்பிடுங்க. நட்ஸ் அந்த கஞ்சி சாப்பிடுறேன். நட்ஸ் வந்து பாதாம் மட்டும் எடுத்துக்கிறேன். சரி, வெரி குட் வெரி குட். தேங்க்யூ தேங்க்யூ. பெனிஃபிட் இருக்கு மேடம். சூப்பருங்க சூப்பருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் கொஸ்டின் கேட்கலாம்னு நினைச்சேங்க, ஆனா லிசனர்ஸ் விட மாட்டேங்கிறாங்க மேடம் கிட்ட பேசுறதுக்கு. சோ நம்ம பேசுவோம் தொடர்ந்து மேம் கூட. வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் 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 டாக்டர் தமிழ் பேச சொல்லுங்க. வணக்கம். நான் வந்து சரியா கேட்க மாட்டேது. என்னுடைய சந்தேகங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் ரேடியோல கேட்டுக்கிறேன். சரிங்க. அது பொன்ராஜன் ஒரு நேயர் பேசினாங்க, அவருக்கு வந்து நிறைய விளக்கம் கொடுத்தாங்க இல்லையா டாக்டர்? ஆமா, அதை வந்து எனக்கு திரும்ப எனக்கு கொஞ்சம் சொல்லணும். என்னுடைய வயசு, என் பேர் சண்முகலட்சுமி. இந்த வயசு வந்து 81. மேற்கு தாமரத்துல பேசுறேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருக்காமா? உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணும். ஏன்னா நான் கொஞ்சம் வீசி, கொஞ்சம் நரம்பு தளர்ச்சி, பல உடல் பாக எனக்கு ஒரு இது இல்லாமே ஆல்வேஸ் ஐ மீன் ஸ்ட்ரெஸ், ஒரு மனக்கவலை, அந்த ஒரு இதுலயே தான் இருக்கிறேன் நானு. அதனால கொஞ்சம் விளக்கமா நான் எதுவும் செய்யலாமா, மைல்டா என்ன செய்யலாம் நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு 81 வயசு ஆச்சுன்னு சொன்னீங்க. என்னங்க? உங்களுக்கு 81 வயசு ஆச்சுன்னு சொன்னீங்க. 81 இயர்ஸ்ன்னு சொன்னீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. என்னென்னா உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி இருக்குது, அதை தவிர வந்து உங்களுக்கு டயர்டாக இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நரம்பு தளர்ச்சி இருக்குது, அதுக்கப்புறம் டயபெட்டிஸ்ன்னு கூட சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது மெடிடேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதை தவிர நீங்கள் உட்காந்த நிலைமையில், தரையில் உட்காரக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு வயசு அதிகங்கிறதுனால உட்காந்த நிலைமையில், அதாவது பெட்டில் உட்காரலாம், இல்லைன்னா சேரில் உட்காரலாம். அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு கண்ணை நல்லா மூடிக்கிட்டு நல்லா நிதானமாக ஒரு மூச்சு பயிற்சி மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஆழ்ந்த இழுத்து, அதாவது உங்களுக்கு என்னென்னா இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் சொல்லிட்டு மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். ரெகுலராக பண்ணுங்கள். பிராணாயாமம்னு அதுக்கு பேர். அதை தவிர வந்துட்டு மெடிடேட் பண்ணுங்கள். நல்ல ஒரு நல்ல மியூசிக் கேளுங்க. எப்போவுமே யோகா பண்ணும்போது ஏர் கண்டிஷன் ரூமில் பண்ணக்கூடாது. நான் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓப்பன் ஸ்பேஸ் தான், நல்ல ஏரேட்டடான இருக்கிற ரூம் வந்து நல்ல காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி இடத்துல நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மொட்டை மாடியிலையோ அந்த மாதிரி இடத்துல, ஆர் வீட்லேயே நல்ல ஹாலில் உட்காந்து சோஃபாவில் உட்காந்து நல்ல மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் நல்ல சாங்ஸ், மியூசிக், வெறுமனே பாட்டே இல்லாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் மாத்திரம் போட்டுட்டு ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு 10-15 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு எல்லா யோசிக்கும் தோணும். மாவு போட்டோமா, சமையல் வச்சிட்டோமா, குழம்பு வச்சிட்டோமா, இது பண்ணிட்டோமான்னு. நாளடைவில் உங்களுக்கே உங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது மாத்திரம் நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் ஸ்ட்ரெஸ் நிறைய குறைஞ்சிரும். உங்கள் நரம்பு தளர்ச்சி கூட இது கட்டாயமாக ஹெல்ப் பண்ணும். டோன்ட் வரி அம்மா, எனி மெடிக்கல் ஹெல்ப் நீங்கள் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பர் டாக்டர், தேங்க்யூ. இப்போ அடுத்த நேர்கிட்ட பேசுவோம். வணக்கம்.
ஹலோ வணக்கம், சொல்லுங்க. ஹலோ வணக்கம். ஓகே வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். நான் ஏழுக்கிணர் தேவா பேசுறேன். யாருங்க? ஹலோ சார், வணக்கம் சார், சொல்லுங்க. சொல்லுங்க. டாக்டர் அம்மா கிட்ட பேசுறேன். வணக்கம் தேவா சார், சொல்லுங்க. சொல்லுங்க. எனக்கு வந்து 67 வயசு ஆகுது. சரிங்க. நாங்க ஒர்க் பண்றோம் ஐனிங். ஓ, அதான் நல்லா பாட்டு கேக்குறீங்க போல இருக்கு. சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. எங்க உயிர் மூச்சே அதான். ஆமா, எனக்கும். அது அதுல என்ன ஆகுதுன்னா நின்று வேற செய்யறோம் மேடம். ஆமா, நான் ஒரு 11 மணிக்கு ஸ்டாண்டிங்னா நைட்டு ஒரு 8 மணி. கரெக்ட், ரொம்ப நேரம் நின்னுட்டே இருப்பீங்க. ஒரு 1/2 hour இல்ல 1 hour அப்படி லஞ்ச் எடுக்கிற போட்டா உட்காருவேன். சரிங்க. எனக்கு அந்த ஸ்டைல்லாம் தெரியல. வீட்டுக்கு போயிட்டு படுக்கிறேன் பாருங்க, கால் வலிக்கிறது, ஒரு மாதிரி ஜாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பெயின் இருக்கு. அதுக்கு ஏத்த டேப்லெட் சாப்பிட்றே, சுகர் இருக்கு எனக்கு. அதனால பயந்துக்கிட்டு யோகா பண்ணா காலையில இருந்து பண்ணணும். அப்ப படுக்கிறதே 11 o'clock படுக்கிறோம். காலையில எழுந்துக்கிறது நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த டைம் எல்லாம் சீரியஸ் வந்துச்சு எனக்கு. 7 மணிக்கு மேலதான் நான் எழுந்துக்கிறேன். ஓ சரி சரி சரி. அதனால ஒர்க் லோட் அது மாதிரி இருக்குமா, ஏன்னு எழுந்துக்கிறீங்களா? இப்போ நாங்க என்ன ஸ்டேஜ்ல என்ன யோகா பண்ணா சொல்லி தட்டுமா? நீங்க என்ன பண்ணலன்னா, இப்போது நிறைய பேர் வாழ்கிறதே 3 வேளை சாப்பிட்றதுக்கு. இப்போ 3 வேளை 2 வேளை ஆயிடுச்சு, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் சொல்லிட்டு 2 வேளை சாப்பிட்டா தான் வாழ்க்கை தரம் உயரும்னு சொல்கிறாங்க, இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்களே, ஒரு நாளைக்கு 10லேருந்து 11 மணி நேரம் நிற்கிறீங்க. அதில் ஒரு 1/2 hour தான் நீங்கள் பிரேக் எடுக்கிறீங்க. 7 மணிக்கு மேலே தான் எழுந்துக்கிறீங்க. ஸோ வெயில் மேலே படுற டைம் தான் நீங்கள் எழுந்துக்கிறீங்க. உங்களுக்கு டைமே இல்லை. அந்த மாதிரி டைமில் நீங்கள் எப்போவுமே ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. ரொம்ப நேரம் நின்னோன்னா வேரிகோஸ் வெயின்னு சொல்லிட்டு நம்ம காலில் இருக்கிற நரம்புகள் வந்து வீங்க ஆரம்பிச்சு, அதனால் உங்களுக்கு அது தெரியும் நினைக்கிறேன், வாஸ்குலாரிட்டி சேஞ்ச் ஆகி நிறைய பேருக்கு காலில் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணுங்கள். இது வேறு யோகாக்காக சொல்லலை, ஆஸ் அ டாக்டரை நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சுன்னா அங்கேயே பக்கத்தில் சேர் போட்டு ஒரு 5 minutes இல்லை 10 minutes உட்காருங்க. உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூச்சு பயிற்சி மாதிரி பண்ணுங்கள். ஜஸ்ட் மூச்சை உள்ளே இழுத்துட்டு மூச்சை வெளில விடுங்க. இது 10 minutes நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes அங்கே பாட்டு தான் நீங்கள் கேட்குறீங்கள, ஏதாவது சாங், இளையராஜா சாங்கோ, ஏஆர் ரஹ்மான் சாங்கோ இல்லைனா எம்எஸ்வி சாங்கோ போட்டுட்டு அப்படியே கண்ணை மூடி அப்படியே மெடிடேட் பண்ணுங்கள். இதுவே உங்களுக்கு போதும். இதே போல் நைட் படுத்துக்கிறீங்களா, படுத்துக்கும் போதும் இது மாதிரி பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு பாதம் வலி, இந்த கணுக்கால் வலி, அந்த கண்டைக்கால் வலி எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். டோன்ட் வரிங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு நேராக நம்ம ஒரு நேரிட்ட பேசுவோம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், நான் ஐநாவரத்துலேருந்து ஸ்ரீதர் பேசுகிறேன், ரயில்வே ரிட்டையர்ட் ஸ்டாஃப்னா. வணக்கம் ஸ்ரீதர் சார், சொல்லுங்கள். ஒன்றுங்க இல்லைங்க டாக்டர், நான் காலையில் ஒரு யூஸ்வலாக 4:30 to 4:45 என் ஒய்ஃபும் எழுந்துடும், நானும் எழுந்துருவேன். ஓகே சார். ஓகே. எழுந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் பண்ணிட்டு காலையில் ஒரு 5:15 5:30 மணிக்கு வந்து சைக்கிளில் போயிட்டு ஒரு 2 to 3 kilometers போய் சைக்கிள் விட்டுடுவேன்னா. ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் வந்து நேரா ஒரு அண்ணா நகர் ஈஸ்ட் டெர்மினல் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் மட்டும் நடந்துட்டு ஒரு அப் ஒரு டவுன் பண்ணிட்டு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். தட் இஸ் 1 hour வீட்டுக்கு வந்துருவேன்னா. சரிங்க சார். ஏற்கனவே நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால டிஎம் சென்டர்னு சொல்லிட்டு மகரிஷி வித்யா மந்திர டிரான்ஸ்லேஷன் மெடிடேஷன், ஆழ்நிலை தியானம் போய் கத்துக்கணும், மெடிடேஷன் பண்றேன். அங்கேயும் ஒரு யோகாசனம் வந்து ஒரு 12 நிலை கத்து கொடுத்துருக்காங்க. சரிங்க சார். சில நேரத்துல பண்றேன்னா எனக்கு வந்து எங்க ஃபாதர் வந்து 1945 வந்து சூரிய நமஸ்காரம் ஒரு புஸ்தகம் இருக்குது, அதுவும் பத்திரமா பொக்கிஷம் போல வச்சிருக்கேன்னா. ஓகே சார். ஆனா அதுவும் சில நேரத்துல பண்றேன். இப்ப வந்து திடீர்னு இந்த 3வது நிலைக்கு என்னால வர முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதே போல வந்து பத்மாசனத்துல வந்து கால் போட்டுட்டு கீழே முத்திர ஒரு ஸ்டேஜ் வருது, அதுவும் பண்ண முடியல. வந்து தொடர்ந்து பண்ணினே இருக்கலாம், இல்ல கேப் விட்டுட்டு பண்ணணுமா, இல்ல மார்னிங் ஈவினிங் அதை ஸ்பிளிட் பண்ணி பண்ணணுமா அப்படின்னு. எனக்கு பிபி ஒண்டி இருக்குது, அண்டர் கண்ட்ரோல். நீங்க இப்போ சார், நீங்க பண்றீங்க, காத்தால 4:30 எழுந்துக்கிறீங்க, 5:30 சைக்கிள் ஓட்டுறீங்க, திருப்பி அந்த இடத்துக்கு போறீங்க, திருப்பி 1 hour வாக்கிங், டோட்டலா 1 hour முடிக்கிறீங்க. அது போதும் சார் உங்க வயசுக்கு. ரொம்ப ஸ்டென்வர்ஸ் பண்ணக்கூடாது. அண்ட் நீங்க பிரேக் எடுத்துட்டு நீங்க ஆசனம்ஸ் எல்லாம் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, டிஃபிகல்ட்டா இருக்குன்னா தயவு செஞ்சு திருப்பி ஒரு குரு வச்சு கொஞ்சம் கத்துக்கிட்டு உங்களோட
உடம்புக்கு ஏற்ற மாதிரியான யோகாசன நிலைகளை நீங்கள் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு போங்க. நீங்களாக எதுவும் வீட்டில் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா அது உங்களுக்கு ஏன்னா இப்போ எலும்பு எல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கார் இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நீங்கள் அது கொஞ்சம் அங்கே இருக்கிற உங்களோட குருவை பார்த்து கற்றுக்கிட்டு பண்ணுங்கள் சார். அதுதான் ஆல்வேஸ் பெட்டர். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். இந்த 1 மணி நேரம் எப்படி போச்சு அப்படின்னே தெரியல. யோகாவின் பயன்கள் குறித்து நான் கேட்கணும்னு நினைச்ச கேள்விகளோட நேயர்கள் கேட்ட கேள்விகள் தான் அதிகமாக இருந்தது. ஒவ்வொரு நேயருக்கும் பொறுமையாக, ரொம்ப நிதானமாக, ரொம்ப தெளிவாக நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.